கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி 8 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். நாடு முழுவதும் இஸ்லாமியர்களின் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் புகழ்பெற்ற வாரச்சந்தையில் இன்று வழக்கத்தை விட சுமார் 6000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. அதிகாலை 5 மணி முதல் சந்தையில் ஆடுகள் விற்பனை துவங்கிய நிலையில் பல்வேறு இடங்களில் இருந்து வியாபாரிகள், பொதுமக்கள் என சுமார் 20,000 பேர் குவிந்தனர். இந்த சந்தையில் எடைக்கு ஏற்றவாறு குறைந்தபட்சம் ஒரு ஜோடி ஆடு ரூபாய் 25,000 முதல் அதிகபட்சமாக 80,000 வரையில் விற்பனையானது. இன்று ஒரு நாளில் மட்டும் சுமார் 8 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து சேவை இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்தது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், பிற மாநிலங்கள் என அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் இப்பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் 3 மாதத்தில் முடிக்கப்பட்டு வரும் செப்டம்பர் மாதத்தில் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பல்வேறு ஆசனங்களை செய்தனர். சர்வதேச யோகா திருவிழா வரும் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் மத்திய அரசின் தென்மண்டல சுற்றுலாத்துறை சார்பில் புதுச்சேரியில் பழைய துறைமுக வளாகத்தில் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மற்றும் புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு பல்வேறு ஆசனங்களை செய்து காட்டினர். தஞ்சாவூரில் அகில உலக யோகா திருவிழா வரும் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் புதுச்சேரி, தமிழகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் யோகா ஆசனங்களை செய்ய உள்ளனர். அதற்கு முன்னோட்டமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கையை பாதுகாக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயற்கையை பாதுகாக்கவும், பசுமையை ஏற்படுத்தவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை குழித்துறை பகுதியில் மாவட்ட தடகள அமைப்பு, தனியார் விளையாட்டு அமைப்பும் இணைந்து நடத்தியது. இந்த மாரத்தான் வெட்டுவெந்தி, மார்த்தாண்டம் வழியாக காப்புக்காடு என 21 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. மாரத்தானில் பெண்கள், இளைஞர்கள், இயற்கை ஆர்வலர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ஓமலூர் அருகே பாப்பார முனியப்பன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் நகரில் பாப்பார முனியப்பன் கோவில் உள்ளது. இந்த முனியப்பன் சுவாமி ஓமலூர் நகரில் மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த கோவிலாக திகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில் மிகவும் பழமை வாய்ந்த முனியப்பன் கோவிலை புதுப்பிக்கும் பணி கடந்த 3 வருடங்களாக நடைபெற்று வந்தது. இதைத் தொடர்ந்து கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த வாரம் முதல் முளைப்பாரி போடுதல் மற்றும் கங்கணம் கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இன்று அதிகாலையில் இருந்து பாப்பார முனியப்பன் சுவாமிக்கு கண் திறப்பு, யாகசாலை பூஜை, கணபதி பூஜை உள்ளிட்ட சிறப்பு யாகங்கள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து மங்கள இசையுடன், மகா தீபாராதனையுடன் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.